வணக்கம் நண்பர்களே. செப்டம்பர் 27, 2025, அதாவது கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த அந்த கொடூரமான சம்பவம், கூட்ட நெரிசல், அதில் 41 பேர் சிக்கி உயிரிழந்த அந்த பரிதாபம், இதெல்லாம் அவ்வளோ சுலபத்தில் மறக்கக்கூடிய விஷயம் அல்ல. காரணம், உலகில் வேறு எங்கும் நடக்காத ஒரு கொடூரம் இது. இது கொடூரம் அப்படின்னு தான் சொல்றேன். நான் துயரம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, அந்த 41 பேர் இறந்ததற்கு அந்த குடும்பங்கள் காட்டிய ரியாக்ஷன் இருக்கு. அது. அப்புறம் அந்த 41 பேர் செத்ததுக்கு காரணமான ஒருத்தன் இருக்கான, அவன் காட்டின ரியாக்ஷன் அது. அப்புறம் அந்த மக்களுடைய மனநிலை, வந்திருந்தவங்க அத்தனை பேரோட மனநிலையுமே எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுப்பற்ற காவாலி கூட்டம் மாதிரி தான் அது இருந்தது. நான் அந்த 41 பேர் செத்தத ஏன் ஒரு துயரம்னு ஒத்துக்க மாட்டேன்றேன்னா, இவர்களுடைய இந்த மனநிலை தான். என் பொண்ணு செத்தாலையும் பரவாயில்ல, என் குழந்தை செத்தாலையும் பரவாயில்ல, என் பையன் போனாலும் பரவாயில்ல, இப்படி யாராவது சொல்லுவாங்களா? இப்படி சொல்பவர்கள் இப்படி சொன்னதை கேட்ட பிறகு செத்தவன் மேல உங்களுக்கு அனுதாபம் வருமா? அப்படி அனுதாபம் வராம பண்ணது யாருன்னா, இந்த தாவேகா தற்குறிகளும் அந்த குடும்பங்களும் பிளஸ் இந்த விஜயம்தான். ஆனாலும் அது ஒரு கொடூரம். அது அந்த கொடூரத்தை அரங்கேற்றியது யாரு? விஜய் தான். இந்த கொடூரம் எப்படி அரங்கேற்றப்பட்டது? திரும்ப அதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இது அவ்வளவு சுலபத்தில் மறக்கக்கூடாது. தேர்தல் நெருங்க நெருங்க இதை எல்லோருமே மனசில் வச்சுக்கணும். நாமக்கல்லுக்கு 8:30 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்றான் விஜய். எப்போ? செப்டம்பர் 27ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு நாமக்கல்லில் பரப்புரையை தொடங்குவேன் அப்படின்றது தான் முந்தைய தினம், அதற்கு முந்தைய நாள் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. அவர்களுடைய வலைதள பக்கங்கள்னு அது இருக்கு. அந்த அவங்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டில் ட்விட்டர்ல, தாவேகாவுடைய அந்த ட்விட்டர்லையும் சரி, விஜயோட ட்விட்டர்லையும் சரி, இது எல்லாம் இந்த அறிக்கை இன்னும் இருக்கு. அப்போ 8:30 மணிக்கு அங்க விஜய் இருக்கணும்னா, இங்கிருந்து எப்ப புறப்பட்டு இருக்கணும்? முந்தின நாள் புறப்பட்டு இருக்கணும், அல்லது அன்று அதிகாலையே புறப்பட்டு இருக்கணும். ஏன் தனி விமானத்துல தானே போறேன். ஆனா இவர் போனது எப்பன்னா, வீட்டிலிருந்தே 8:45 தான் கிளம்புறார். 8:45 வீட்டிலேருந்து அவருடைய கார் புறப்படுவதை, அதை வேற பாட்டு போட்டு, அந்த உயிர் விஜய் உயிர் விஜய் என்ற பாட்டை போட்டு, அந்த பாட்டு ஒலிக்க இவரோட கார் கிளம்புறத காட்டுறாங்க செய்தி சேனல்கள்ல லைவ். இந்த லைவ் எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா, ஒவ்வொரு சேனலும் 10 யூனிட் லைவுக்கு 10 யூனிட் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு லைவ் கவரேஜ் இது. நான் இதுக்கு ஏன் இந்த லைவ் கவரேஜுக்கு ரொம்ப முக்கியமான இடம் தரேன்னா பின்னாடி அதை சொல்றேன். இப்போ புறப்படுற விஜய் அங்க தனி விமானத்துல புறப்பட்டு நாமக்கல்லுக்கு போய் சேரும்போது, திருச்சியில போய் இறங்கி அங்கிருந்து நாமக்கல்லுக்கு போய் சேரும்போது நேரம் அங்கேயே கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுச்சு. ஆனா இங்க இந்த புஷி ஆனந்த், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த ஆளு புஷின்னு சொல்லி பேரையே வேற மாதிரி ஆக்கிட்டாங்க. உண்மையான பேர் புஷி ஆனந்த். அந்த தொகுதிக்கு பேர் புஷி, பாண்டிச்சேரியில் இருக்கு. அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சதால அவர் அங்க எம்எல்ஏ ஆயிட்டாரு. அதனுடைய விளைவு தொகுதி பேரை சேர்த்து புஷி ஆனந்த்னு சொல்றாங்க. இவனுக்கு சொல்ற புஷிக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு நீங்க போட்டு கூகுள் பண்ணி பார்த்துக்க. இந்த புஷி ஆனந்த் அந்த கரூர்ல சம்பவ இடம், அந்த சம்பவம் அரங்கேறிய இடத்துல இருந்து பேட்டி கொடுக்குறார் செய்தி சேனல்களுக்கு. விஜய் வந்துகிட்டு இருக்கார். 12:30 மணிக்கு இங்கு பேசிடுவார். அதனால ஜனங்க வெயிட் பண்ணுங்க, மக்கள் எல்லோரும் காத்துருங்க, தலைவர் வந்துகிட்டு இருக்காரு, உங்களை பார்க்க ஆர்வத்தோட வராரு, நீங்க கிளம்பிடாதீங்க அப்படின்னு சொல்றான். 12:30 மணி. இப்போ இந்த மக்கள் எப்போ வந்தாங்க? எல்லாரும் இப்ப மறந்துட்டாங்க போல இருக்கு. இப்போ பேசுறாங்க, இந்த கரூர் கேஸ் பத்தி பேசுறாங்க. அவங்க ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. இந்த ஜனங்க எப்ப இருந்து அங்க காத்திருக்காங்க அப்படிங்கிறத திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன். காலையில் 6 மணிக்கு வந்துட்டாங்க. காலையில் 6 மணிக்கு சில 100 பேர் வந்துட்டாங்க. அது நேரம் ஆக தான் கூடுது. 10 மணி 10:30 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெயில்ல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அந்த இடத்துல வேலுச்சேம்பரத்துல கூடியிருந்தாங்க. நான் அதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு மட்டுமே நான் 3 வீடியோக்கள் பதிவு செஞ்சிருக்கேன். நம்ம சேனல்ல இப்பயும் இருக்கு, பாருங்க. அந்த வீடியோக்கள்ல நான் ஒவ்வொரு முறையுமே ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. காரணம், இந்த கூட்டம் காலையிலிருந்து கூடி இருக்கு, இவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத நான் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ இவன் சொன்ன 12:30 மணி ஆயிடுச்சு.
வரல. காலையில இருந்தே வெயிட் பண்றான அவனும் இருக்கான், 12:30 மணிக்கு வந்தான அவனும் இருக்கான். அதுக்கப்புறமா 2:30 மணிக்கு வந்துருவார் விஜய், நீங்க வந்து கிளம்பிடாதீங்க, ஏன்னா தலைவர் வர்ற வழியெல்லாம் கூட்டம், அதுல அவர் நீந்தி வராரு, அதனாலதான் வந்து சேர லேட் ஆகுது, நீங்க எல்லாம் காத்துருங்க, கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு திரும்ப சொன்னது யாருன்னா இதே புஷி ஆனந்த். 2:30 மணிக்கு விஜய் வந்துருவான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதை நம்பி வந்து கூட்டம் வெயிட் பண்ணுது. பிளஸ் இந்த சேனல்கள்ல தொடர்ச்சியா விஜய் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில மணி துளிகளில் விஜய் வந்து சேர்ந்துருவார். விஜய் வந்து அப்படி மக்கள் வெள்ளத்துல நீந்தி வர்றாரு. இது மக்கள் வெள்ளமா அல்லது கடல் அலையா என சந்தேகமா இருக்கு நண்பர்களே. நான் அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் இன்னும் கூட அப்படியே தான் இருக்கு. ஒவ்வொரு சேனல்லையும் நீங்க போய் பாருங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பல செய்தி சேனல்கள்ல இந்த லைவ் இன்னும் அப்படியே இருக்கு. அந்த லைவ் அப்படியே வந்து அது இப்போ வீடியோவா இருக்கு. போய் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி வாசிப்பவர்கள் இருக்காங்களா, அவங்கெல்லாம் வந்து கமெண்டேட்டர்ஸ் இல்லை, ஓகேவா? அவங்க கமெண்டேட்டர்ஸ் இல்லை, ஏதோ அந்த லைவுக்கு வந்து கமெண்ட்ரி கொடுக்குறவங்க கிடையாது, செய்தி வாசிக்கிறவங்க. ஆனா அவங்க அன்னைக்கு என்னவா மாறினாங்கன்னா கமெண்ட்ரி கொடுக்குறவங்களா மாறினாங்க. அவங்க கொடுத்த கமெண்ட் இதெல்லாம் இந்த விஜயோட வருகைக்கு. இதை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? இப்போ கரூர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன நினைப்பாங்க? சரி, ஒரு முறை வந்து நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம், நம்ம பக்கத்துல தானே, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சுத்துல இருக்கிறவங்க, சுத்து வட்ட அந்த கிராமத்துல இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து கிளம்பி வர்றது எப்போன்னா இந்த பிற்பகலுக்கு அப்புறமா. ஆனா புஷியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். 2:30 மணிக்கு வந்து பேசுவார் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த 2:30 to 3க்குள்ள அங்கே இருந்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 2800 பேர் எக்ஸாக்டா போலீஸ் சொன்னது. 3 மணிக்கு விஜய் வந்து இந்த இடத்துல பேசி இருந்தா 2800 பேர் தான் இருந்தாங்க. மிஞ்சி போனா 3000 பேர். 3000 பேரால எந்த பிரச்சனையும் அங்க ஏற்படாது. ஏன்னா அதற்கு முன்புதான் எடப்பாடி பழனிசாமி வந்தாரு, பேசினாரு. அவருடைய கூட்டத்துக்கே 20,000 பேர் வந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. 100 போலீஸ் தான் நாங்க நின்னோம். அதனால 3 மணிக்கு விஜய் வந்திருந்தா எந்த தொல்லையுமே இல்லை, அழகா வந்து பேசிட்டு கிளம்பி போயிருக்கலாம் அப்படிங்கிறது போலீஸோட வாதம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ 3 மணி வரைக்கும் வரல, அப்போ 3000 பேர் இருக்காங்க. சரி, சாயந்தரமா வந்துருவான், 6 மணிக்குள்ள வந்து பேசுவாரு அப்படின்னு திரும்ப சொல்றாங்க. இப்ப காலையில இருந்து காத்திருக்கான் ஒரு கொஞ்சம் பேரு, அப்புறம் மத்தியானம் வந்தவன் கொஞ்சம் பேரு, 2 மணி 2:30 மணிக்கு வந்தவங்க கொஞ்சம் பேரு, இப்போ 5 மணிக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு வந்த மிகப்பெரிய கூட்டம் வந்து அங்க ஒண்ணு கூடுது. ஏன்னா அந்த சனிக்கிழமைங்கிறதுனால அங்கு வேலைக்கு போனவங்க அவங்க எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அந்த வேலுச்சாமிபுரத்துல இருந்து கூட்டம் அப்பதான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 5000, 6000, 10,000 அந்த ரேஞ்சில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அந்த லைவ் பாக்குறோம், நேரமாக வந்து கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கு. ஒரு 6 மணிக்கு, ஒருவேளை 6 மணிக்கு வந்திருந்தா கூட 10,000 பேர் இருந்திருப்பாங்க, பேசி முடிச்சுட்டு போயிருக்கலாம், பெரிய ஸ்டாம்பீட் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆனா 7, 7:30 மணி ஆகுது. அப்பதான் வந்து விஜயோட வண்டி கரூரோட எல்லைக்கு வருது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வர்றதுக்கே வந்து 2 மணி நேரத்தை வந்து எடுக்குது அந்த வண்டி. காரணம் என்னன்னா இங்க இருக்கிற ஜனங்க மட்டும் இல்லாம விஜய் பஸ் பின்னாடியே வந்து மிகப்பெரிய கூட்டம் வருது. அவங்களே சொல்ற ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த வளர்ந்துகிட்ட ஒருத்தருக்கான அந்த கட்சியில அவன் வந்து அந்த பொதுக்குழுன்ற ஒண்ணு நடத்துனாங்க பாருங்க, திமுக திட்டத்துக்குன்னே ஒரு குழு, அந்த குழு கூட்டத்துல சொல்றான், அங்கு ஒரு கல்லூரியிலிருந்து 3000 பேர் ஓடி வந்துட்டாங்க, உட்காந்து எண்ணி இருப்பான் பொழுது, பஸ்ல சீட்ல உட்காந்தே வந்து எண்ணின்னு வந்திருப்பான், இத்தனை பெண்ணுங்க இத்தனை ஆண்கள் அப்படின்னு எண்ணி இருப்பான் போல. 3000 மாணவ மாணவிகள் வந்தாங்க, அதுல பாதிக்கு மேல மாணவிகளே வந்தாங்க, பஸ் பின்னாடியே ஓடி வந்தாங்க. ஒரு இடத்துல நாங்க பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அவங்கள பார்த்தோம், அப்புறம் அந்த கூட்டம் வந்து பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த கூட்டத்தோட சேர்ந்துருச்சு. அப்போ எவ்வளவு பேரு? அங்கேயே கூட்டம் கூடிருச்சு. இப்ப இந்த பஸ் பின்னாடி வந்த கூட்டம் இருக்கு, ஏற்கனவே வாகனத்துல வந்தவங்க, நடந்து வந்தவங்க, அங்க வந்து சேர்ந்துகிட்டவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பஸ் பின்னாடியே வந்து 5000ல இருந்து 7000 பேர் வரைக்கும் பஸ்ஸுக்கு பின்னாடி வந்ததா போலீஸ் சொல்றாங்க. இப்போ இங்க முன்னாடி கூட்டம், நடுவில் பஸ், பின்னாடி பெருங்கூட்டம், இதெல்லாம் ஒன்று சேர்ற இடம் எதுன்னா கரூர். அந்த கரூர் வேலுச்சாமிபுரத்துக்கு நியர்பை சேர்றாங்க. அப்போ போலீஸ் வார்னிங் என்ன? சார், இதுக்கு மேல தாங்காது, நீங்க வராதிங்க, இங்கே நின்று பேசுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீக்கிரம் வர சொல்லு, சீக்கிரம் வர சொல்லுன்னு பல முறை போலீஸ் வந்து விஜய்க்கு வார்ன் பண்ணியிருக்கு. அதையெல்லாம் அவன் காதிலே வாங்கிக்கல.
இந்த புசிக்கும் சரி, அப்புறம் இந்த பழக்கட்சி மாறின ஒருத்தர் இருக்கானாங்க அவனுக்கும் சரி, இந்த வளர்ந்து கட்டவனுக்கு, இவங்க அத்தனை பேருக்கும் போலீஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தப்பு பண்றீங்க, அசம்பாவிதம் நடக்க போகுது, சீக்கிரம் வந்துருங்க. இது பலமுறை எச்சரிக்கப்பட்டது. இதெல்லாம் காதுல வாங்காம அல்ல அலட்சியப்படுத்திட்டு தான் வந்து விஜயோட வண்டி தாமதமாக வருது. அப்படி தாமதமாக வந்த வண்டிய ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பேச சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம்னா, பாருங்க, இந்த இப்போ அந்த அந்த வண்டி வந்து நிக்கிற வேண்டிய இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து ஹார்ட்லி 100 மீட்டர்ஸ், ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு முன்னாடி நிக்க சொல்றேன். 100 மீட்டர்னா எவ்வளவு தூரம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த 100 மீட்டர் தூரத்துக்கு வண்டியை நிப்பாட்டிட்டு இங்க இருந்தே பேசுங்க சார். காரணம் அங்க பெரிய கூட்டம் இருக்கு. இது வண்டி பெருசா இருக்கு. இந்த வண்டி உள்ள போச்சுன்னா நெரிசல் ஏற்படும். வேண்டாம் இங்கே நில்லுங்கன்றாங்க. அதற்கு இந்த வளர்ந்து கட்டவன் சொன்ன பதில் என்னன்னா, எங்களுக்கு அங்கதான் ஃபோக்கஸ் இருக்கும். அங்கதான் நாங்க பேசுறது தெளிவா எல்லாருக்கும் கேட்கும். லைவ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அங்கதான் வசதி இருக்கு. நான் அங்கதான் போவேங்கிறான். இப்போ இந்த சினாரியோ மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த இடத்துல பெரிய கூட்டம் இருக்கு. ஒரு 20,000 பேர் இருக்காங்க. பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு 7,000 பேர் இருக்காங்க. இந்த பஸ் அந்த 20,000 பேர் சின்ன ஒரு அது சின்ன இடம்னா அந்த ஊர்ல அது பெரிய இடம். இவங்களுக்கு அது சின்ன இடம். இப்போ அந்த இடத்துல 20,000 பேர் இருக்கான்னா இந்த பஸ் வரும்போது அந்த கூட்டம் வழிவிடணும் இல்லையா? இந்த கூட்டம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகணும், விரிவடையணும். விரிவடைவதுன்னா அங்கங்க தெருக்கள் இருக்கும். அந்த வேலுச்சாம்புரத்துல இது பல தெருக்கள் வந்து அந்த இடத்துல சேருது. கிட்டத்தட்ட ஒரு 25 தெருக்களுக்கு மேல இருக்கு. அந்த அந்த ரெண்டு பக்கத்துல இவங்க மக்கள் கூடி நின்ன ரெண்டு பக்கத்துல 25 தெருக்களுக்கு மேல இருக்கு. அங்கு வாகனங்களை வந்து நிறுத்தி அடைச்சி வச்சிருக்காங்க. யாரு? இந்த தாவேக தற்கூரிகள். வாகனம் நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டாங்க அவங்க. எங்கெங்க கிடைக்குது அங்கங்க நிப்பாட்டுறாங்க. குறிப்பா இந்த தெருக்கள்ல அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொண்டர்கள், அதாவது தாவேக தொண்டர் படை அப்படின்னு ஒண்ணு இது உருவாக்கல, அவங்க அப்போ சொன்னது. இவங்க வந்து ஒரு மனித சங்கிலி மாதிரி வந்து சுத்தலி நின்றுட்டு யாரையும் போக விடாம தடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ஏனோ இதை பல பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வாகனங்கள் அடைச்சு கிடக்கு, இன்னொரு பக்கம் இந்த தற்குறிகள் வந்து இவங்களை போக விடாம தடுக்கிறாங்க. இந்த கூட்டம் காலையிலிருந்து காத்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, டாய்லெட் போக வசதி கிடையாது, இங்க அங்க திரும்ப முடியாது. ஒருத்தரோட மூச்சு இன்னொருத்தர் மூக்குல போய் விழுற அளவுக்கு நெரிசலா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. இந்த பஸ் உள்ள வருது, இந்த மக்கள் வெளியேற வழி இல்லாமல அந்த இடத்துல வந்து பிதுங்கி நிக்கிறாங்க. அப்படி வெளியே 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 போன வழி இல்லை, ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பிதுங்கி நிக்கிறாங்க. அப்பதான் வந்து அந்த மரத்தின் மீது 100க்கும் அதிகமான மக்கள், அதாவது இந்த தற்குறிகள் மரத்து மேல உட்காந்துக்கிறாங்க. அந்த மரங்களில் இருந்து விழுறாங்க. அப்போ அந்த மரங்களில் இருந்து தவறி விழுந்து அதனுடைய விளைவாக ஏற்படுகிற அந்த நெரிசல்ல ஒருத்தர் மேல ஒருத்தர் மிதிச்சே வந்து இத்தனை பேர் வந்து செத்துருக்காங்க. மூச்சு திணறல், அதே போல ஹார்ட் அட்டாக்கு, ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி மிதிச்சுது. இப்படியே வந்து இந்த 41 பேர் வந்து இறந்திருக்காங்க. அந்த அவங்க ஒருத்தரா சாக ஆரம்பிக்கிறாங்க, விட ஆரம்பிக்கிறாங்க. அதை அந்த வளர்ந்துகிட்டவன் பார்க்குறான். அங்க இருக்கிற அவனுடைய செக்யூரிட்டிஸ், அந்த ஒய்பிரிவா, அந்த ஒய்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள், இதுக்கு மேல தாங்காது, கூட்ட நெரிசு அதாவது கிரவுட் பஸ்ட் ஆகுது, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அட்லீஸ்ட் அப்பயாவது கிளம்புறானா அந்த செந்தில் பாலாஜியை தாக்கி வந்து ஒரு பாட்டு போடணும். அந்த பாட்டை பாடுங்க சார் போயிடலான்றான் அந்த வளர்ந்து கட்டவன். அவன் பாடி இங்க எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க, அவன் பாட்டு போடுறான். செருப்பு எடுத்து கீழே இருந்து அடிக்கிறாங்க அவன் தொண்டர்கள். யோ இங்கெல்லாம் செத்துனுங்கிறானே பாட்டு பண்ணுகிற கவனியாங்க அப்படின்னு வந்து அவனை கவனம் ஈர்க்கிறாங்க. உடனே வந்து தண்ணி பாட்டில் தூக்கி போடுறான். அந்த தண்ணி பாட்டில் தூக்கி போடும் போது சாவுறாங்க ஜனங்க, ஒருத்தர செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவன் பார்க்கறான். பார்த்த பிறகுதான் டக்குன்னு பஸ்ஸுக்குள்ள போயிட்டு வண்டி எடுத்துன்னு வந்து அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடுத்த 2 மணி நேரத்துல வந்து பனையூர்ல வந்து படுத்துட்டான். இதுதான் அந்த கரூருடைய அந்த அது வரைக்கும் நடந்த அந்த சம்பவத்தினுடைய சம்மரி வந்து இது. இப்போ இந்த சம்பவம் தொடர்பாக பல விசாரணைகளை சிபிஐ வந்து நடத்திருச்சு. 200க்கும் மேற்பட்டவர்களை விசாரிச்சுட்டாங்க. இந்த தாவேகா 2ஆம் மட்ட தலைவர்கள், தற்கூரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. அங்க போய் இவங்க விழி பிதுங்கி நின்னது, எப்படி வந்து போட்டு கசக்கி போட்டு இவங்ககிட்ட இருந்து அந்த உண்மைகளை எல்லாம் அவங்க வாங்கினாங்க, அதெல்லாம் வந்து நீங்க நிறைய பார்த்துட்டு இருப்பீங்க.
இவர்கள் சொன்ன அத்தனை பொய்களையும் போலீஸ் அங்கே உடைச்சிருக்கு. தமிழ்நாடு போலீஸ் இவர்கள் சொன்ன அத்தனை பொய்களையும் உடைச்சி எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சிருக்காங்க. புஷி ஆனந்த் கிட்ட பேசுனது, இந்த பல கட்சி மாறினவங்கிட்ட பேசுனது, அந்த வளர்ந்து கட்டவங்கிட்ட பேசுனது, போலீஸார் விடுத்த எச்சரிக்கை, அங்கே நடந்த எல்லாத்தையுமே வந்து அவங்க ஆடியோ வீடியோ ஆதாரங்களோடு கொடுத்துருக்காங்க சிபிஐ அதிகாரியிடம். அதனால இவங்க பொய் சொல்ல சொல்ல இவர்கள் ஒவ்வொரு பொய்க்கும் கவுண்டராக வந்து அந்த உண்மையை எடுத்து சிபிஐ அங்கே வந்து வெளியிட்டு இருக்காங்க. விழி பிதுங்கி போய் பதைபதுத்து போய் தான் இவனுங்க வெளியே வந்தாங்க. இந்த பல கட்சி மாறின அந்த அந்த பன்னாடை சிபிஐ விசாரணை முடிச்சு வெளியே வந்து அந்த செய்தியாளர்கிட்ட பேசின அந்த வீடியோ இருந்தால் இன்னொரு வாட்டி பாருங்க நண்பர்களே. பேயறைஞ்ச மூஞ்சி எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பேய்கிட்ட இந்த அரண்மனை படங்கள்ல வர்ற பேய்கள் அடிக்கல பல்லார் 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 அந்த பெண் பேய்கள் அடிப்பாங்களே, அப்படி அடி வாங்கின ஒருத்தன் வெளியே வந்து எப்படி பேசுவான்? அதே மாதிரி இருக்கும் அவன் மூஞ்சி. ஆனா வெளியே வந்து அவன் பேசின வார்த்தைக்கும் அவன் மூஞ்சிக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படித்தான் பல பேர் அங்க இவங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் வந்து போட்டு கொடுத்து அதே போல மாத்தி மாத்தி பொய்கள் சொல்லி அங்க சிபிஐ கிட்ட அம்பலப்பட்டு போய் கடைசியில் அவங்க இதற்கு எல்லாமே மூல காரணம் யாரு? விஜய் தான். அவனை முதல்ல கூப்பிடு, அவனை இந்த சார்ஜ் ஷீட்ல சேரு, அவனும் அக்யூஸ்டு தான். அதனால குற்றவாளிகள் பட்டியல்ல விஜயை சேர்த்தாச்சு. இப்போ விஜய் கிட்ட விசாரணை ஜனவரி 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்றது தான் தகவல். சிபிஐ விஜயை அழைத்து விசாரணை செய்யும். அவங்க மரியாதையாக தான் விசாரிப்பாங்க, ஒன்றும் அசிங்கப்படுத்த மாட்டாங்க அல்லது விஜயை ஜட்டியோடலாம் உட்கார வைக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் விசாரணை முறை இருக்குல்ல, கேள்வி கேட்குற கேள்வி இருக்குல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கேள்வியாவது வச்சிருப்பாங்க. விஜய் பண்ண தவறுகள் அனைத்தையும் வந்து அவங்க பட்டியல் போடுவாங்க. நீ ஏன் காலையில் கிளம்புனதுலேருந்தே வந்து அவங்க ஆரம்பிப்பாங்க. நீ ஏன் 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு நாமக்கல் இருப்பேன்னு சொல்லிட்டு 8:45 வீட்டை விட்டு கிளம்புன. நாமக்கல் எங்க இருக்கு? சென்னை பக்கத்துல மாமல்லபுரத்திலே இருக்கு. அதுக்கு கிளம்புற டைமா இது? இப்படி ஆரம்பிக்கும் கேள்வி. அதுக்கப்புறமா நாமக்கல்ல 45 பேர் 50 பேர் மயக்கம் போட்டு மூச்சு திணறி மயக்கம் போட்டு விழுந்தாங்களே, அவங்களுடைய நிலை என்னன்னு நீ விசாரிச்சியா? எதுக்கு அங்கிருந்து இவ்வளவு பேர் கூட்டத்தை கூட்டிட்டு வந்த? ஏன் வந்து கரூருக்கு இவ்வளவு தாமதமா வர? நீ அங்கிருந்து நீ வந்து ஒரு 10:30 மணிக்கு வந்த அல்லது 12:30 மணிக்கு அங்க பேசி முடிச்சா கூட அங்கிருந்து நாமக்கல் இங்க கரூருக்கு வந்து சேர 1 மணி நேரம் தான் ஆகும். 12:30 மணிக்கு நீ சொன்ன மாதிரியே 12:30 1 2 3 மணிக்குள்ள வந்து பேசிருக்கலாமே, ஏன் தாமதமாக வந்த? வழியெல்லாம் வந்து ஏன் அவ்வளவு ஸ்லோவா வண்டி வருது? உன்னை தாமதமா வர சொன்னது யார்? கூட்டம் இல்ல, நீ மெதுவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார்? இது அத்தனையும் வந்து அங்க சிபிஐ அதிகாரிகள் கேள்வியை முன்வைப்பாங்க. அங்கு எல்லாவற்றிலுமே வந்து பிரதானமா நிக்கிறது விஜய் தாமதமா வந்தது ஏன் அப்படிங்கிறது தான். 2வது, ஏன் ஓடுன? வந்தவங்க யாரு? திமுக காரங்களா? அதிமுக காரங்களா? யாரு வந்ததெல்லாம்? உன்னுடைய ரசிகர்கள் அல்லது உன் கட்சியோட தொண்டர்கள். எப்படி பார்த்தாலும் உன்னை பார்க்க வந்தவங்க, நீ கூப்பிட்டு வந்தவங்க. அதான் ரொம்ப முக்கியம். நீ கூப்பிட்டதால தான் அவங்க வந்தாங்களே தவிர அவங்களா வந்து கூடி நின்று பார்த்து நெரிசல்ல மாட்டி செத்து போல. அப்போ உனக்காக வந்தவங்க, நீ கூப்பிட்டு வந்தவங்க, உன்னால் கொல்லப்பட்டவர்கள் அப்படித்தான் அர்த்தம். அப்ப அவங்க கூட நிக்காம அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட பார்க்காம இங்கிருந்து தப்பிச்சு ஓடினது யார்? எதனால? யார் உன்னை போக சொன்னாங்க? யார் உன்னை திரும்ப வரவிடாம தடுத்தாங்க? யாரும் இவனை போக சொல்லல, யாரும் இவனை போகக்கூடாதுன்னு சொல்லல. அதாவது கரூரை விட்டு போ அப்படின்னு யாரும் எந்த போலீஸும் சொல்லல, அல்லது சென்னையிலிருந்து திரும்ப கரூருக்கு வந்து அந்த மக்களை பார்க்க கூடாதுன்னு எந்த தடையும் விதிக்கல. அப்படி இருக்கும்போது 30 நாட்கள் வீட்டிலேயே குப்புரடிச்சு படுத்துருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அரசு மீது பழி போடுறது அல்லது இந்த சதி கோட்பாடு உருவாக்குறது, பொய்யான காரணங்களை சொல்றது, இதெல்லாம் ஏன்? இவ்வளவு தூரத்துக்கு இந்த திமுக அரசு மீதும் போலீஸ் மீதும் பழிய போடணும், குறிப்பா செந்தில் பாலாஜி மேல இந்த பழியை தூக்கி போடணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல குற்றச்சாட்டுகள், இது எதுக்காவது ஆதாரம் இருக்கான்னா இல்ல, ஆதாரம் இல்லை. ஆனா நான் சொல்லுவேன், தொடர்ச்சியா வந்து நான் இவங்க சதி பண்ணிட்டாங்க, போலீஸ் வந்து இதுல திமுக அரசுக்கு சாதகமா செயல்பட்டுச்சு அப்படியெல்லாம் வந்து நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா எங்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எப்படி இவனுடைய படங்கள் மிகப்பெரிய வசூல் அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ, பொய் சொல்லிக்கிட்டே இருப்பான், எந்த எவிடன்ஸும் கொடுக்க மாட்டான். 400 கோடி 500 கோடி 1000 கோடி பிம்பிளிக்கு பிளா பின்னுவான். ஆனா எந்த ஒரு
கிளைமுக்கும் வந்து இவங்க ஆதாரங்களை காமிச்சதே இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் வந்து அவங்க அங்கே சிபிஐயில் வந்து விஜய் கிட்ட விசாரிப்பாங்க. இதற்கெல்லாம் விஜய் பதில் சொல்லணும். சொல்ல முடியுமா? ஏன்னா A4 ஷீட் இல்லாமல் எழுதி கொடுத்த அந்த ஸ்கிரிப்ட் இல்லாமல் விஜயால பேசவே முடியாது. நேற்று வந்த சிவகார்த்திகேயன் 1 மணி நேரம் பேசுகிறாரு. 1 மணி நேரம் கையில் வந்து பேப்பர் தேவையில்லை, எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, உள்ளே இருக்கிறது அப்படி தானாக பேசுகிறாரு. ஆனால் தனக்கு பெரிய போட்டி அப்படின்னு புலம்புற இந்த விஜயால எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் ஒரு வசனத்தை கூட பேச முடியாது. ஸோ சிபிஐ கிட்ட போய் நீ என்ன வசனம் பேச போற, என்ன அந்த கேள்விகளுக்கு நீ எப்படி பதில் சொல்ல போற அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த தமிழ் சமூகம் பேரார்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க.